ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் ப்ளஸ் வந்து கொத்தமல்லி சட்னியும் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஏன்னா மாவு வந்து நேற்று அரைச்சி வச்சுட்டேன் இல்லைங்களா. ஒரு 2 நாளைக்கு வந்து மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும். சேமியா இல்லை இந்த மாதிரி ஐட்டங்கள் வேறு ஏதாவது ஆரம்பிக்கணும். ஏன்னா மாவு புளிச்சு போயிடும். அதனால் மாவு அரைக்கிறப்ப மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஊற்றிப்பேன் மாவை. அதுக்கு சைடில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆயில் காலி ஆகிடுச்சு, அதனால் ஆயில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து இப்போ பேக்கெட்லேருந்து ஊற்றுறீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு குட்டி புனல் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம கெரோசின்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா பெருசு, அந்த மாதிரி இது வந்து குட்டியாக ஒன்று விற்கும். இதில் நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா ஆயில் வந்து கீழே சிந்தாது. ப்ளஸ் வந்து அந்த கவர்லேருந்து டைரெக்டாக வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஆயிலும் வந்து அதில் ட்ராப்ஸ் எல்லாம் விழுந்துடும். அப்புறம் கவரை நீங்கள் தூக்கி போட்டுடலாம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம அது இல்லாமல் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அதிலே பாதி கவர்லேயே வேறு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் கடையிலலாம் விற்கும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் என்னென்னா ஆயில் பாதி தான் உள்ளே போகும், பாதி வந்து கீழே ஊற்றிடும், சிந்திடும், இல்லை பாதியே ஊற்றிடுவேன் கூட. இது வாங்கினதுலேருந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, தோசையும் சுட்டுட்டேன். சட்னி கொஞ்சம் நல்லா திக்காக தான் வச்சுருக்கிறேன், ஏன்னா தோசைக்கு திக்காக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் கொத்தமல்லி சட்னி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொத்தவரங்காய் தான் கட் பண்ண போகிறேன். கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதாவது வேக வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு பாத்திரத்தில் அதில் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. நல்லா வெந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு அந்த நரன்னு இருக்காது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வெட்டும் போது அந்த நார் வரும், சைடில் 2 நார் இருக்கும். அந்த 2 நாரையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா அது இருந்தாலும் நமக்கு நரன்னு தான் இருக்கும், சாப்பிட்ற போது ஒரு இதுவாகவே இருக்காது, நம்மளுக்கு ஒரு டேஸ்டினஸ் கொடுக்காது. அதனால் அதையெல்லாம் கட் பண்ணி வச்சுடுங்க. இந்த மொனை சைடு 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த நாரையும் எடுத்துடுங்க. நாரை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி சீரியல் பார்த்துட்டே தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அப்போ நமக்கு வேலை பார்க்குறதே தெரியாது. நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதை பார்த்துட்டு ஒரு சீரியல் முடியத்துக்குள்ளே இதை செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு டைம் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவேன். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், அந்த நாரும் அந்த சைடில் கட் பண்ணதும் இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் வாஷ் பண்ணுறேனே. நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, நம்ம வேக வச்சு நல்லா ப்ராப்பராக செஞ்சோன்னா நல்லாயிருக்கும்.